clear. Okay, done. Oh, clear. ஓகே, அப்போ நம்ம இன்னைக்கு கன்செப்ட்குள்ளே போவோம். சரியா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நேத்து, சரியா, நேத்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எஃப்எல்எஸ்எம் முடிய விஎல்எஸ்எம்ல ஒரு கேள்வி ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ விஎல்எஸ்எம் நேற்று கிளியர் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, விஎல்எஸ்எம்ல அதாவது நெட்ஒர்க்கிங்கிற கொஷனுக்குள்ள லாஸ்ட் இயர் 2025 பேப்பரை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் சரி, இது மொரட்டோ பேப்பர், இது 2025 பாஸ் பேப்பர். ஓகே தானே? அப்போ லாஸ்ட் நேத்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விஎல்எஸ்எம் பார்த்துருந்தோம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் விஎல்எஸ்எம், அதே விஎல்எஸ்எம் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி தானே? ஸோ இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, விஎல்எஸ்எம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நெட்ஒர்க்கிங்கில் சப்நெட் மாஸ்க் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று எஃப்எல்எஸ்எம், இன்னொன்று விஎல்எஸ்எம். எஃப்எல்எஸ்எம்னா ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க். அதாவது நம்ம ஒரு தொகுதியிலிருந்து, அதாவது ஒரு நெட்ஒர்க்ல இருந்து உப தொகுதி, அதாவது சப்நெட்ஸை உருவாக்கும் போது எல்லா நெட்ஒர்க்குக்கும் சேம் ஐடி, அதாவது ஐபி, கவுண்ட் ஆஃப் ஐபியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எண்ணிக்கை வந்து ஒரே அளவா இருக்கணும். இப்ப 4 நெட்வொர்க் இருக்குன்னா 4 நெட்வொர்க்கும் சமனா இருக்கணும். அப்படி சமனா இருந்துச்சுன்னா அது ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க். அதாவது அங்க வந்து மாறாது, ஒரே அளவு தான் எல்லாத்துக்கும் போகும். இதே வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க்ல எப்படி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிரிச்சு நம்ம அதுக்கான ஐடியா நம்ம கொடுப்போம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 கம்ப்யூட்டர் இருக்க இடத்துல 32 ஐபி ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். ஏன் 32 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடியையும் நெட்வொர்க் ஐபியும் லாஸ்ட் ஐபியையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஐபியை நெட்வொர்க் ஐபியும் லாஸ்ட் ஐபியை ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்றாங்க. அது ரெண்டையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இதை தவிர்த்து நம்ம இருக்க மீதி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அதன் அடிப்படையில் எப்பயுமே எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் கேட்குறாங்களோ, எத்தனை சாதனங்கள் இருக்கோ, அதை தாண்டி நம்ம 2 எக்ஸ்ட்ராவா ஒவ்வொரு தடவையும் பிரித்து கொடுக்கும்போது நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் ரூல். சரி, இதெல்லாம் பேசிக் ரூல். பட் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஎல்எஸ்எம். சரியா, விஎல்எஸ்எம்ல மெயினா எப்படி எதை பிரிக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டியது இருந்துச்சு. சரிதானே? அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 2025 பேப்பரை இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். சரிதானே? அப்போ டீட்டெயில்டா இன்னும் இதை எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இனிமே வர கேள்விகள்ல விஎல்எஸ்எம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எல்எஸ்எம்லேயே வந்துருச்சு. இன்கேஸ் விஎல்எஸ்எம்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம செய்ய தெரிஞ்சிருக்கணும் தானே? ஸோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, வெயிட், இந்த கேமராவை நான் ஒயிட் போர்டுக்கு ஆன் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. எல்லாத்தையும் எழுத தேவையில்ல, இந்த ஐபி அட்ரஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தாள் ஒன்று எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை அப்படியே எழுதிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். எல்லாரும் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே, நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஒயிட் போர்ட் கிளியரா தெரியுதா? ரெண்டும் ஓகேயா? எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. எஸ், ஓகே, கிளியர். எது சரி கிளியர் இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிதானே? நான் உங்களோட மெசேஜஸும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால கிளியர் எது சரி இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுதிக்கிறேன். ஐபி அட்ரஸ் வந்து 192 தசம் 168 தசம் 50 தசம் 224 இல்லை, சரி, 0/20. இது கொடுத்திருக்க கேள்வி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நெட்வொர்க் என்னென்ன நெட்வொர்க் சொல்லியிருக்காங்க? 28
12 60 6 2 6 2 7 D1 D2 D3 D1 D2 D3 D4 D5. ஓகே, நான் கேள்வி எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா நோட் பண்ணிக்கங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஐபி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஐபி? 192.168.50.0/0/24 அப்படின்ட்டு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோடே நம்ம சொல்லிடலாம் என்ன கிளாஸ்? சி கிளாஸ். எப்படி சொல்றோம்? இந்த சிஐடிஆர் நோட்டேஷன், டிஃபால்ட் சிஐடிஆர் நோட்டேஷன் என்னது? 24. சி கிளாஸ்க்கான சிஐடிஆர் நோட்டேஷன் என்னது? 24. ஸோ அதனாலதான் சி கிளாஸ்ன்னு கண்டுபிடிச்சேன். ஓகே, அப்ப இது முதலாவது ஸ்டெப். நம்ம என்ன கிளாஸ்ன்னு கண்டுபிடிக்க தெரியும். சரிதானே? நாளைக்கு. ஓகே, அடுத்து இந்த 24க்கு அர்த்தம் என்னது? சிஐடிஆர் நோட்டேஷன் என்ன? சிஐடிஆர் நோட்டேஷன் சொல்லுவோம். அந்த சிஐடிஆர் நோட்டேஷனுக்கு என்ன அர்த்தம்? நெட்வொர்க் ஐடி. இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது, எல்லாமே பேசிக்கா தெரிஞ்சது. நான் ரொம்ப டீப்பா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகல. பேசிக்கா தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நம்ம விஎல்எஸ்எம் குள்ள போகல. நான் பேசிக்கா என்னென்ன இந்த ஒரு கேள்வியை கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு நெட்வொர்க், அதாவது 28 12 60 6 2, அப்ப அதே ஓர்டர்ல D1 D2 D3 D4 D5ங்கிற நெட்வொர்க்ஸ் இருக்கான். இங்க எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 28 கம்ப்யூட்டர் D1க்கும், 12 கம்ப்யூட்டர் D2க்கும், 60 கம்ப்யூட்டர் D3க்கும், 6 கம்ப்யூட்டர் D4க்கும், 2 கம்ப்யூட்டர் D5க்கும் இருக்குங்க. இது ஓகே தானே? இது கிளியர் தானே? சரி, இப்ப வரேன் அடுத்த விஷயத்துக்கு. சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் நெட்வொர்க் ஐடிங்கிறது டிஃபால்ட்டா கொடுத்துட்டாங்க. 24 நெட்வொர்க் ஐடினா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 8. இந்த 8 என்னது? ஹாஸ்ட் ஐடி. ஸோ நம்ம இந்த ஹாஸ்ட் ஐடி 8 பிட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பிரிச்சு கொடுக்க போறோம். இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்க போறோம் இவங்களுக்கு. சரி, பிரிச்சு கொடுப்போம். அதுக்கு முதல்ல அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல என்னன்னு. சரி, வெயிட், நான் ஸ்கிரீன் ஷேரை ஸ்டாப் பண்றேன். ஏன்னா ஸ்கிரீன் ஆன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா பாத்துக்கல. இதை நான் ஓகே ஓகே இப்ப விஷயத்துக்கு வாங்க. சரியா? அப்ப இந்த 8 சார்ஜர் அடிச்சு பவர் லெவல் ஆயிடும். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. சரியா? அப்போ இந்த 8 பிட் தான் நம்ம ஹோஸ்ட் ஐடி. இந்த 8 பிட்டை தான் நம்ம பிரிச்சு கொடுக்க போறோம். இன்னொரு விஷயம், கேள்வியில எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க சொல்லி இல்லை. என்ன சொல்லி இல்லை? இது எஃப்எல்எஸ்எம்மா விஎல்எஸ்எம்மா எதுவுமே சொல்லி இல்லை. நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க்குள்ள 28 வருது. ஓகே, இன்னொரு நெட்வொர்க்குள்ள 12 வருது, 60 வருது, 6 வருது, 2 வருது. மேக்சிமம் ஒரு நெட்வொர்க்குக்கு எத்தனை தேவைப்படுது? மேக்சிமம் யார்? இவர் தானே. 60 தேவைப்படுது. 60னா 62. ஓகே, 62 தேவைப்படுது. அப்ப ஒரு நெட்வொர்க்குக்கு 62 தேவைப்படுது அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்குக்கு 62 ஐபி தேவைப்படுது அப்படின்னா குறைஞ்சது நம்ம எத்தனையால் அதை பிரிக்கணும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நமக்கு தெரியும் 8 பிட் தான் ஃபர்ஸ்ட் ஐடி. 8 பிட் ஃபர்ஸ்ட் ஐடினா 8 பிட் ஃபர்ஸ்ட் ஐடினா மொத்த ஐபி எண்ணிக்கை எத்தனை ஐபி நம்ம கிரியேட் பண்ண முடியும்? 256. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? 0 0 0 0 0 0 0 0. இது நெட்வொர்க் ஐடியா நான் பைனரியில் எழுதியிருக்கேன். சரியா? பைனரியில் எழுதி இது எல்லாமே என்னது? 0ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடினா 0. சரிதானே? அப்ப 0ல இருக்கு. இது அப்படியே இதுக்கான வேல்யூ என்னது? 1 2 4 8 16 32 64 128. இது அப்படியே நான் கூட்டினேன்னா எனக்கு டோட்டலா
256 ஐபி என்னால எடுக்க முடியும். 256 ஐபி என்னால எடுக்க முடியும் அப்படின்னா 0ல இருந்து 256, சரி 255, 0ல இருந்து 255னா மொத்தமா என்ன வரும்? 256 ஐபி வரப்போகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப மொத்தமா 256 ஐபி நம்மளால உருவாக்க முடியும். ஆனா சைவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 255 வரைக்கும் தான் போகுது. இது நம்ம டெசிமல்ல நம்மளோட கல்குலேஷன். பைனரியில பார்த்தோம் அப்படின்னா 000ல ஸ்டார்ட் ஆகி 1111 முடியும். 1111 முடிஞ்சுன்னா 255 முடியும். இதெல்லாமே பேசிக்கான ஐடியா. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப என்ன தெரியும் நமக்கு? 8 பிட் தான் இருக்கு. அந்த 8 பிட்டை வச்சு 256 ஐபி தான் நம்மளால உருவாக்க முடியும். 256 ஐபி தான் நமக்கு மொத்தமாவே இருக்கு. 256 ஐபி தான் மொத்தமாவே இருக்கு. 256 ஐபி மொத்தமா இருக்குன்ட்டு நமக்கு தெரியும். அப்போ ஒரு நெட்வொர்க்குக்கு மேக்சிமமா எவ்வளவு தேவைப்படுது? 62 ஐபி தேவைப்படுது. 62 மேக்சிமமா தேவைப்படுது அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு பிட் எடுத்தோம் அப்படின்னா, சரியா? அதாவது இந்த இடத்த கவனமா கவனிச்சுங்க. இதை அழிக்கிறேன், கவனமா கவனிச்சுங்க. மொத்தம் 8 பிட்ல பிட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா, பிட்டை மட்டும் எடுத்தோம்னா 2 முதலாம் அடுக்கு சமன் 2. எத்தனை நெட்வொர்க் உருவாக்கலாம்? 2 நெட்வொர்க் உருவாக்கலாம். 2 நெட்வொர்க் உருவாக்கலாம் அப்படின்னா மொத்தமே 256னா அது 2ஆல பிரிச்சோம்னா 128ன்னு வரும். மொத்தம் 2 ஒரு 1ஆம் அடுக்கு. ஒரு பிட்டை எடுத்தேன்னா 2 1ஆம் அடுக்கு. அவங்க ஃபார்முலா எல்லாம் தெரியும், நான் இதெல்லாமே ஏற்கனவே டீச் பண்ணிட்டேன். சரிதானே? அப்ப 2 1ஆம் அடுக்குன்னு போட்டோம் அப்படின்னா 2 1ஆம் அடுக்கு 2. அப்ப 2 1ஆம் அடுக்கு 2 அப்படின்னா இதுக்கான வேல்யூ எவ்வளவு? 2ஆல பிரிக்கும். 2 நெட்வொர்க் நம்மளால உருவாக்க முடியும். அப்ப 2ஆல பிரிக்கிறேன் 256. அப்ப 128 தான் ஒருத்தருக்கு வருவாரு. ஓகே, நமக்கு 128 தேவையில்லை. நமக்கு அதை விட குறைவா இருந்தாலே போதும். அதை விட குறைவா யார் இருக்காங்களான்னு பார்ப்போம். அப்ப நான் என்ன செய்யறேன்? 2 பிட் எடுக்கிறேன். 2 2ஆம் அடுக்கு தானே 4. அப்ப 256 4ஆல பிரிக்கிறேன். 4ஆல பிரிச்சதுன்னா 64 வரும். ஓகே, நமக்கு 62 தான் தேவைப்படுது. ஒரு நெட்வொர்க்கு 62 தேவை. ஆனா இங்க 64 இருக்கு. அப்ப 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப இவரை எடுக்கலாம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இதுக்கு இன்னொருத்தரை பார்ப்போம். இப்ப நான் இந்த இடத்துல இன்னொருத்தர் 2 3ஆம் இடத்துக்கு எடுத்து பாத்துருமே. 3 பிட் எடுத்து பார்ப்போம். 2 பிட் எடுத்து பார்த்தாச்சு. ஒரு பிட்டையும் எடுத்து பார்த்தாச்சு. 3 பிட் எடுத்து பார்ப்போம். 2 3ஆம் அடுக்கு 8. 256 8ஆல பிரிச்சேன்னா 32 வரும். 32 10ஆகுது. 128 கூட. அப்ப நம்ம எதை எடுக்கலாம்? 64 எடுக்கலாம். ஆனா 64 எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? யோசிச்சு பாருங்க. 64 எடுக்க போறோம். ஒரு நெட்வொர்க்குக்கு 64 எடுக்க போறோம் அப்படின்னா பிக்ஸ்டு வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க், அதாவது FLSMல என்ன பிரச்சனை ஆகும்? 4 நெட்வொர்க் தான் உருவாக்க முடியும். ஆனா இங்க எத்தனை நெட்வொர்க் இருக்கு? 1 2 3 4 5 நெட்வொர்க் இருக்கு. 5 நெட்வொர்க் இருக்கு. ஆனா நம்மளால 4 நெட்வொர்க் தான் உருவாக்க முடியும் அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை ஆகுது? பிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க் இங்க வராது. இதுக்கு பதிலாக நம்ம என்னத்தை கொண்டு வர போறோம்? வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் கொண்டு வர போறோம். சரிதானே? வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் கொண்டு வரும். இதை இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. சரியா? இதை எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்கன்னா, இப்ப சிம்பிள், பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனை நெட்வொர்க்னு பார்த்தோம். நமக்கு மேக்சிமம் நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க் மேக்சிமம் எவ்வளவு தேவைப்படுது? அவரேஜ் ஒண்ணு பார்த்தோம். அதுல மேக்சிமம் இருக்கிறது 60. அதோட 2 கூடணும் 62. 62னா நம்ம இங்க 2 பிட் எடுத்தா 64 வருது. ஓகே, அப்ப பிரிக்கலாம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை வருது. 4 நெட்வொர்க் தான் இங்க உருவாக்க முடியும். ஆனா இங்க 5 நெட்வொர்க் இருக்கு. ஆனா அதனால இது வராது. அப்ப இங்க யார வர போறப்ப பிக்ஸ்ட் லென்த் சப்நெட். இதை இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. குயிக்கா கண்டுபிடிக்கிறது தான் நான் ஓவரால் ஐடியான்னு கொடுத்தேன். சரி, நான் அந்த உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் படிச்சு கொடுத்தேன். இது பேப்பர் கிளாஸ். கொஞ்சம் நான் அந்த விஷயத்த ஸ்பீடா சொன்னேன். இதுதான் கான்செப்ட். இந்த விஷயம் வேணாம் சார், எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடுவோம். உங்களுக்கு இந்த விஷயம் கிளியரா? இது ஏன் நம்ம இப்படி கண்டுபிடிச்சோம்? இது ஓகே? மெசேஜ் ஒன்று கொடுங்க குயிக்கா. ஓகே, ரிப்பீட்னு போட்டிருக்கீங்க. சரி, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கிளியரா இதை பாத்துக்கணும். சரி தானே? ஏன் இதை நான் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன்னா, இந்த முறை வந்துருச்சுன்னா கஷ்டமாயிருந்தேன். நான் மறுபடியும் எல்லாத்தையும் அழிக்கிறேன். சரி, மறுபடியும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த விஷயத்த மறுபடியும் கவனிங்க.
கவனமா பாத்துங்க. சரிதானே? நமக்கு தெரியும் என்னென்ன நெட்வொர்க் இருக்கு. D1, D2, D3, D4, D5. நமக்கு கொடுத்த ஐபி அட்ரஸ் என்னது? சி கிளாஸ்ல 24 பிட்ல கொடுத்துருக்கான். சரி, இதெல்லாம் சரி. இப்ப 24 பிட் என்னது? நெட் ஐடி. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்ப நெட் ஐடி 24னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது மொத்தம் 32. இதுல 24 போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு? 8. இந்த 8 தான் என்னது? ஃபர்ஸ்ட் பிட், ஃபர்ஸ்ட் ஐடி. இது நமக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் நம்ம சிம்பிளா கண்டுபிடிச்சோம். சரியா? இப்ப பிரச்சனை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 5 நெட்வொர்க் இருக்கு இந்த இடத்துல. சரி, நான் இப்ப என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 5 நெட்வொர்க்கை நம்மளால பிரிக்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்தோம்னா இதை இன்னொரு வகையில உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது எப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எத்தனை ஒரு நெட்வொர்க்குக்கு அவரேஜா மேக்சிமமா எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ட்டு பார்த்தேன். மேக்சிமம் யாரு? இவர் தான், 60. அப்ப 62. 60னா 62. ஏன் 2 கூட்டணும்? ஏன் இந்த 2 கூட்டுச்சு? நமக்கு தெரியும் 2 ஐபி எக்ஸ்ட்ராவா வந்துதான் ஆகணும். ஏன் வந்து ஆகணும்? ஒண்ணு நெட்வொர்க்குக்கு போயிடும், இன்னொன்னு ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு போயிடும். அது ரெண்டையும் தாண்டின மத்தது எல்லாத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப எக்ஸ்ட்ராவா 2 ஐபி எப்பயுமே நம்ம சேர்த்துக்கணும். அவங்க 50 கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 52 எடுக்கணும். 60னா 62, 6னா 8, அப்படி 2 கூட்டிக்கணும் எப்பயுமே நம்ம தான். இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 62. சரி, 62 வருதுன்னு வச்சுக்கோமே. சரியா? 62 வருது அப்படின்னா நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாருங்க. ஓகே, இன்னொரு மெத்தட். சரி, இதை பார்த்துட்டு போயிருமே. 62 வருது, நான் அப்ப என்ன செய்யறேன்? எத்தனை பிட்டை எடுத்தா 62 பிரிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். சரியா? சரிடா, அப்படி வேணாம், இப்படி யோசிக்கலாமே. மொத்தம் எத்தனை பிட் இருக்கு? எத்தனை நெட்வொர்க் இருக்கு? 1 2 3 4 5. 5 பெரிது அல்லது சமன் 2 நெட்வொர்க் ஐடி நம்ம எத்தனை எடுக்க போறோங்கிறது. சரியா? மொத்தம் எத்தனை பிட் இருக்கு நமக்கு? 0 0 0 0 0 0 0. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடி. இந்த ஃபர்ஸ்ட் ஐடியில இருந்து எத்தனை பிட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 5 நெட்வொர்க்கா பிரிக்கலாம். ஒண்ணு பெருசா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஈக்குவலா இருக்கும். அப்ப 2 எத்தனை இந்த இடத்துல போடலாம்? 3 போடுறேன். 8. அப்ப 8 பெரிது அல்லது சமன் 5 விட 8ஆ பிரிக்கலாம். 8ஆ பிரிச்சோம் அப்படின்னா 3 பிட்டை எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 3 பிட்டை எடுத்தோம் அப்படின்னா 8ஆ பிரிக்கலாம். 256 ஐபி தான் நமக்கு டோட்டலாவே இருக்குது. இந்த 256 நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? 8 பிட் வருது அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை வரப்போகுது? 256. அதாவது 1 2 1 2 4 8 16 32 66 128. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 255 வரும். இந்த 255 எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0ல இருந்து 255. 0 0 0 0 0 0 1 0 0 0 0 போட்டு 1 0 அப்புறம் 1 1 அப்படியே போட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வர்றதுக்கு மொத்தமா 255 ஐபி வரும். 255 வரைக்கும் வரும். அப்ப 0ல இருந்து வரனால டோட்டல் எத்தனை? 256 ஐபி. நமக்கு தெரியும் டோட்டலா 256 ஐபி தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நம்ம 8 நெட்வொர்க்கா பிரிக்க போறோம். இப்ப 256 நான் 8ஆல பிரிக்கிறேன். 8ஆ பிரிச்சா எனக்கு எத்தனை? 32 வரும். அப்போ ஒரு நெட்வொர்க்குக்கு 32 ஐபி தான் போகும். ஒரு நெட்வொர்க்குக்கு 32 ஐபி தான் போகும். அப்போ ஒரு நெட்வொர்க் 32 ஐபி போனுச்சுன்னா இந்த இடத்துல 10ஆம போயிடும். ஏன் 10ஆம போகுது? ஒரு நெட்வொர்க்ல 60 கம்ப்யூட்டர் இருக்கு. 60 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 32 ஐபி வச்சு நம்ம எப்படி 60 கம்ப்யூட்டர் நம்ம கனெக்ட் பண்றது? அப்ப இந்த இடத்துல அது ஃபால்ஸ் ஆகுது. சரி, அப்ப நான் என்ன செய்யறேன்? 32ஆ பிரிக்க வேணாம். 3 பிட் எடுத்தா தானே பிரச்சனை. 2 பிட் எடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இங்க ஒரு பிட் இது, அப்ப 2. அப்ப 2 2ஆம் அடுக்கு. சரி, 2 2ஆம் அடுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வெளியே எத்தனை? 4. 4ஆ பிரிக்கிறேன். 256 4ஆ பிரிக்கிறேன். 4ஆ பிரிக்க கூடாது, சரிங்களா? பிரச்சனை இல்லை, பிரிச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. 4ஆ பிரிச்சா 64 வரும். ஒரு நெட்வொர்க்குக்கு 64 வரும். ஆனா நம்மளால எத்தனை நெட்வொர்க் உருவாக்க முடியும்? 4 நெட்வொர்க் தான் உருவாக்க முடியும். ஆனா இங்க எத்தனை நெட்வொர்க் வந்திருக்கு? 1 2 3 4 5 5 நெட்வொர்க் வந்திருக்கு. அப்ப 4 நெட்வொர்க்கா பிரிச்சுட்டு அப்போ கடைசி நெட்வொர்க் என்ன சும்மா வைக்கவா? அப்படியே அதுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் தானே, அதுதானே நம்மளோட வேலை. அப்ப இந்த இடத்துல இதுவும் வராது, 2 நெட்வொர்க்கும் வராது, 5 நெட்வொர்க்கும் வராதுன்னா அப்ப இந்த கம்ப்ளீட் FLSM ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்கே வராது. இதுதான் ஐடியா. இந்த விஷயம் சார் எல்லாரும் மெசேஜ் போடுங்க கிளியரா.
எல்லாரும் மெசேஜ் போடுங்க கிளியரா. டவுட்னா சொல்லுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இது நேத்து நான் டீச் பண்ணேன், ஸோ கொஞ்சம் பேருக்கு தான் விளங்கி இருந்துச்சு, மீடியாக்களுக்கு விளங்கலன்னு சொல்லி. அதனால தான் நான் இந்த விஷயத்த நான் மறுபடியும் டீச் பண்றேன். இன்னைக்கு ஓகே, இந்த விஷயம் கிளியரா. இது ஏன் நம்ம ஃபிக்ஸ் லென்த் இது சரி வராது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, அந்த விஷயம் நான் கேட்கிறேன். கம்ப்ளீட்டா நமக்கு தேவையில்லை. ஓகே, எல்லாரும் மெசேஜ் போடுங்க சரிதானே? ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் அழிக்கிறேன். நமக்கு ஃபிக்ஸ் லென்த் வராதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்ப நான் அதை அழிக்கிறேன். ஃபிக்ஸ் லென்த் வராது அப்படின்னா வேரியபிள் லென்த் தான் வரப்போகுது, கதையே கிடையாது. சரியா? அதாவது வேரியபிள் சப்நெட் மாஸ்க்னா மொத்தமா பிரிச்சு ஒரு சப்நெட்டை மொத்தமா பிரிச்சு கொடுத்தோம், சமமா பிரிச்சு கொடுத்தோம். அதனால எல்லாத்துக்குமே சமனான சப்நெட் மாஸ்க் தான் வரும். ஆனா இங்க வேரியபிள்ல ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் தனித்தனியா சப்நெட் ஆகும். இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும். அங்கதான் விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஏறு வரிசையில எழுதிக்கிறேன், சரி இறங்கு வரிசையில எழுதிக்கிறேன். எப்படி? D3 ஃபர்ஸ்ட். D3க்கு எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுது? 60 கம்ப்யூட்டர்ஸ். 60 பிளஸ் 2 62. ஏன் 62? நான் ஏற்கனவே சொன்னேன், 2 ஐபி நம்ம கூட்டிக்கணும். அப்ப 62 இடத்துல 62. அடுத்து D3க்கு விட குறைவு யாரு? 28, அப்ப 30. அடுத்து 12க்கு 14 யாரு? D2. அடுத்து D4 8. D5 யாரு? D5 3 4. இது ஓகே தானே? இது கிளியர் தானே? இப்ப நான் இதை அழிச்சிட்டு இதே எழுதிக்கிறேன் 60. சரி, நான் இந்த ஓர்டரை மாத்தி இருக்கிறேன். தொங்கல் எழுதி வச்சுக்கிட்டேன்னா ஈஸிக்காக எழுதி வச்சுக்கிறேன். நிறைய ஸ்பேஸ் இருக்குதான் நமக்கு, அதுக்குதான். 62 30 14 8 4. ஓகே, சரிதானே? அப்போ இதை நான் ஓர்டர்ல எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இதை ஓர்டர்ல எழுதிக்கிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் கிளியர் தானே? இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் நம்ம FLSM வராதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, இதை ஓர்டர்ல எழுதிக்கிட்டாச்சு. இது வரைக்கும் ஓகே, கிளியர். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, இதை கொஞ்சம் அடுத்த விஷயம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன். சரி, அதே மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க்கும் எவ்வளவு வரப்போகுதுன்ட்டு இப்ப கண்டுபிடிச்சாச்சு. 60னா 62, 28னா 30, 2 கூட்டி போடணுங்கிற அந்த விஷயமும் ஓகே. இப்போ முதலாவது நெட்வொர்க் வரேன். சரியா? முதலாவது நெட்வொர்க்குக்கு வாரேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு 62 வேணும், 62 ஐபி வேணும். ஆனா 62 வேணும் அப்படின்னா நமக்கு மொத்தமா எத்தனை பிட் இருக்கு? 0 0 0 0 0 0 0. இதுல எத்தனை பிட்டை நம்ம எடுக்க போறோம் அதுதான் கணக்கு. இப்ப ஒரு பிட்டை எடுத்தேன் அப்படின்னா 2 1ஆம் அடுக்கு 2 நெட்வொர்க் வரப்போகுது. 2 1ஆம் அடுக்கு 2. இந்த ஐடியை தான் இந்த எத்தனை ஐடி எடுக்கணும்னா அது இந்த இடத்துல போடுறேன். 2 1ஆம் அடுக்கு 2, அப்ப 2 ஈக்குவல் 256. நான் 2ஆல பிரிச்சேன் அப்படின்னா 128. 64க்கு 128 தேவையில்லை, அது எக்ஸ்ட்ராவா நிறைய ஐபி வீணா போற வேலை ஒண்ணு. அப்ப அதை விட்டுட்டு நான் இப்ப 2 ஐபி எடுத்து பாக்குறேன், 2 ஐடி எடுத்து பாக்குறேன். அப்ப 2 2ஆம் அடுக்கு சரி 4 256 4ஆல பிரிக்கிறேன் 64 வரும். சரி, அது இருக்கட்டும். 3 பிட் எடுத்து பாக்குறேன். 8 2 3ஆம் அடுக்கு 8 தானே? 3 பிட் எடுக்கிறேன். 8 8னா நமக்கு எத்தனை?
யோசிச்சு பாருங்க, 256 8ஆல பிரிச்சேன்னா 32 வரும். மறுபடியும் 2 4 பிட் எடுத்து பாக்குறேன். 2 4 16. 16ஆல பிரிச்சேன் அப்படின்னா 256 16ஆல பிரிச்சேன் அப்படின்னா 16 வரும். சரி, ஓகே, 16 ஒரு நெட்வொர்க்குக்கு 16 போகும். ஓகே, மறுபடியும் என்ன செய்யறேன், 2 5 பிட் எடுத்து பாக்குறேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவோம், அப்ப நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 16னா இங்க 2 5 32. 32ஆல பிரிச்சேன் அப்படின்னா 256. 32ஆல பிரிச்சேன் அப்படின்னா 8. ஓகே, நான் இதோட முடிக்கிறேன். சரியா, இதோட வைக்கிறேன். தேவைப்பட்டா வேற சரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க, 62 இதுக்குள்ள யாருக்குள்ள வருவா? இவர் பொருந்துவார் தானே, சரியா? அப்ப இவர் பொருந்துறாரு அப்படின்னா இவருக்கு எத்தனை பிட் நம்ம எடுத்திருக்கோம்? 2 பிட் எடுத்திருக்கோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் 2 பிட்டை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நெட்வொர்க் D3க்கு மொத்தம் 24 டிஃபால்ட்டான நெட்வொர்க் ஐடி. டிஃபால்ட்டான நெட்வொர்க் ஐடி நமக்கு தெரியும். இப்ப இதோட நான் என்ன செய்வேன், 2 கூட்டுவேன். நமக்கு தெரியுதானே, அதாவது FLSMல நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாத்துறோம். சரிசமனா பிரிக்கிறனால மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை பிட் வரப்போகுதுன்னு பாத்துறோம். இங்க தனித்தனியா நம்ம பார்ப்போம். முதலாவதுக்கு தனியா, 2வது தனியா, 3வது இந்த மாதிரி தனித்தனியா. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் டிஃபால்ட்டாவே 24 தான் வந்துருச்சு. 24 கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா எத்தனை பிட் எடுக்க போறோம்? அதுதானே சப்நெட் மாஸ்க். அப்ப எத்தனை எடுக்க போறோம்? இங்க 2 பிட் எடுத்தேன் அப்படின்னா 64 நமக்கு கிடைக்கும். ஒரு நெட்வொர்க்குக்கு 64 போகும். அப்ப அதுல இருந்து ஒரே ஒரு நெட்வொர்க் மட்டும் நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா இதை ஜாயின் பண்றேன். அப்ப 24ஓட 2 கூட்டி 26. இதுக்கான நியூ சிஐடிஆர் நோட்டேஷன் 26. இந்த நெட்வொர்க்குக்கான சிஐடிஆர் நோட்டேஷன் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 26 மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து 30 யாருக்கு தேவை? 30னா 64 பிரிச்சு கொடுத்தா பரவாயில்லையா? தேவையில்ல, அநியாயமா வீணா போய்க்கு இருக்கணும். 30 தானே வேணும். 30க்கு ஈக்குவலா இவர் இருக்காரு, இவர் தான் கிட்ட இருக்கவர். அப்ப 32 ஐபியை பிரிச்சோம்னா சரி 32 வர்றது